தொலைந்து போன மற்றும் டேமேஜ் ஆன ஓட்டர் ஐடி கார்டை ஆன்லைன் மூலமாக டவுன்லோட் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். வெப்சைட் லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. இதை கிளிக் பண்ணிட்டு ஃபஸ்ட்டு உங்களுக்கான ஒரு அக்கௌண்ட்டை நீங்கள் சைன்அப் பண்ணணும். சைன்அப் அப்படிங்கிற ஆப்ஷனை கொடுத்து உங்களுடைய மொபைல் நம்பரை என்டர் பண்ணிக்கோங்க. கீழே உங்களுக்கான கேப்சா கோடை டைப் பண்ணிவிட்டு கண்டினியூ அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு உங்களுடைய ஃபுல் நேம் டைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு தேவையான பாஸ்வேர்டை டைப் பண்ணிக்கோங்க. அடுத்தது கன்ஃபார்ம் பாஸ்வேர்டில் சேம் பாஸ்வேர்டை அதை டைப் பண்ணிக்கோங்க. ரெக்வெஸ்ட் ஓடிபி அப்படின்னு கொடுங்க. உங்களுக்கு வந்திருக்கக்கூடிய ஓடிபியை கொடுத்து வெரிஃபை பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு நம்மளுடைய அக்கௌண்ட்டை லாகின் பண்ணிக்கலாம். உங்களுடைய யூசர் நேம் பாஸ்வேர்டு கீழே டைப் பண்ணிவிட்டு உங்களுக்கான கேப்சா கூட டைப் பண்ணிட்டு ரெக்வெஸ்ட் ஓடிபி அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள். உங்களுக்கு வந்திருக்கக்கூடிய ஓடிபி கிளிக் பண்ணி வெரிஃபை அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு நம்மளுடைய அக்கௌண்ட் லாகின் ஆயிடுச்சு. இப்போ நம்மளோட ஓட்டர் ஐடியா எப்படி இருக்குன்னா எபிக் டவுன்லோட் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். இதில் உங்களுடைய ஓட்டர் ஐடி கார்டு நம்பரை டைப் பண்ணி கீழே உங்களுடைய ஸ்டேட்டை செலக்ட் பண்ணிட்டு சர்ச் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள். நம்மளுடைய ஓட்டர் ஐடி கார்டு டீட்டெயில்ஸ் வரும். நெக்ஸ்ட்டு நம்மளோட ஓட்டர் ஐடி கார்டை எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இதில் லெஃப்ட் சைட் பார்த்தீங்க அப்படின்னா ஃபார்ம் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும். கீழே ஃபார்ம் 8 அப்படிங்கிறத செலக்ட் பண்ணுங்கள். இதில் நம்மளுடைய ஓட்டர் ஐடி கார்டு நம்பரை டைப் பண்ணிட்டு சப்மிட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள். நம்ம ஓட்டர் ஐடி கார்டு டீட்டெயில்ஸ் வரும். கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்க அப்படின்னா ஓகே அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும். அதை கொடுத்துட்டு நம்ம இப்போ தொலைஞ்சு போனால் டேமேஜ் ஆன ஓட்டர் ஐடி கார்டு தான் எடுக்க போகிறோம். இதில் கீழே உங்களுக்கு தேர்ட் ஆப்ஷன் இஷ்யூஸ் ஆஃப் ரீப்ளேஸ்மெண்ட் அப்படின்னு இருக்கும். அதை கொடுத்துட்டு ஓகே கொடுங்க. நம்மளுடைய ஓட்டர் ஐடி கார்டுக்கான டீட்டெயில்ஸ் எல்லாமே வரும். ஸோ நம்ம டேமேஜ் ஆன அல்லது தொலைஞ்சு போன ஓட்டர் ஐடி கார்டு தான் எடுக்கிறோம். இதில் கீழே நீங்கள் லாஸ்ட் அப்படின்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணாதீங்க. நம்மள டேமேஜ் ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி ரெண்டாவதாக இருக்கக்கூடிய ஆப்ஷன் செலக்ட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் அப்படிங்கிறத கொடுங்க. நெக்ஸ்ட் நம்ம எந்த இடத்துலேருந்து கொடுக்குறோம் அப்படிங்கிறத பிளேஸை நீங்கள் டைப் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு கொடுங்க. நெக்ஸ்ட் நம்மளுடைய கேப்சா கோடை டைப் பண்ணிட்டு ப்ரிவ்யூ அண்ட் சப்மிட் அப்படின்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். நம்மளுடைய அப்ளிகேஷன் ஃபார்முக்கான டீட்டெயில்ஸ் எல்லாம் வரும். எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு சப்மிட் கொடுங்க. நெக்ஸ்ட் எஸ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள். நம்மளுடைய அக்னாலஜ்மெண்ட் நம்பர் வரும். இந்த அக்னாலஜ்மெண்ட் நம்பர் வச்சு தான் நம்மளுடைய அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸை ட்ராக் பண்ண முடியும். இது எப்படி ட்ராக் பண்ணணும்? இந்த வெப்சைட் மூலிமா நம்ம ட்ராக் பண்ணிக்கலாம். நம்மளோட ஓட்டர் ஐடி கார்டு அதுக்கப்புறம் போஸ்டல் மூலிமா நம்ம வீட்டுக்கே வந்துடும்.